அடுத்ததாக சிங்கப்பூரில் இருந்து சாகுல் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, தஹஜ்ஜத் தொழுகை மற்றும் வித்ரு தொழுகை பற்றி விளக்கம் தரவும், எத்தனை ரக்காத் தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், இரவு தொழுகை என்ற ரக்காத்தை பற்றி கேட்கிறார். அதாவது இரவுல தஹஜ்ஜத் தொழுகிறோம் இல்லையா, அந்த தஹஜ்ஜத் தொழுகை வித்ரு தொழுகை இதுக்கு விளக்கம் தாங்க, எத்தனை ரக்காத்து என்றெல்லாம் கேட்கிறாரு. நேரம் என்ன கேட்கிறார். பொதுவாக அந்த தஹஜ்ஜத் தொழுகை இருக்கு இல்லையா, அதை நம்ம எல்லாருமே எப்படி வழங்கியிருக்கோம்னு கேட்டா, அந்த 8-3 தான் வழங்கி வச்சிருக்கிறோம். அந்த 20 ரக்காத்து இல்லை என்பதை சொல்வதற்காக வேண்டி ஆயிஷா நாயுடைய அந்த ஹதீஸை எடுத்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும் பொழுது அவங்க முதல் 4 தொழுவாங்க, அப்புறம் 4 தொழுவாங்க, அப்புறம் 3 தொழுவாங்க, அழகான முறையில் தொழுவாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் சொல்லிட்டு இதுக்கு மேலே அதிகப்படுத்தியது இல்லை. இந்த ஒரு ஹதீஸை நம்ம அதிக அளவில் சொல்ற காரணத்தினால மக்கள் மத்தியில் எப்படி பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அவங்க 8 கூட்டம், அவங்க 20 கூட்டம்னு பதிஞ்சு போச்சு. எப்படி பதிஞ்சு போச்சு, மற்ற சுன்ன ஜமாத்துக்காரங்கெல்லாம் 20ல உள்ள ஆளுக்க, நம்ம எல்லாம் 8ல உள்ள ஆளுக்கன்றத ஒரு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஆனால் ஹதீஸுகளை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா 20 இல்லைங்கிறது ஓகே, ஆனா 8 மட்டும்தான் இருக்குதா, நிறைய இருக்குது. அந்த இரவு தொழுகை என்பது நம்ம எல்லாமே இந்த கூட்டாகவே ரசூலுல்லாஹ் கூட்டாக 3 நாள் விட்டாங்க. நம்ம கூட்டாகவே தொழுது பழவிட்டதுனால எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு நம்பரை போட்டு நினைச்சிட்டோம். அப்படி ட்ரைனிங் கொடுத்த காரணத்தினால அந்த ஒன்று மட்டும் பதிவாகி விட்டது. தனித்தனியா தொழுது இருப்பார்களே, ஆனால் ஒரு நாளைக்கு இந்த ஹதீஸ் இப்படி தொழுவாங்க, ஒரு நாளைக்கு அப்படிதான், மற்ற நாளில் 11 மாசம் அப்படி தொழுவ போறோம். ரமலான்ல தான் அப்படி எல்லாம் யூனிஃபார்ம் ஆக்கிறமே தவிர, ரமலான் அல்லாத காலங்களில் தஹஜ்ஜத் தொழுது அப்படி தொழுவோம். பலவிதமா ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அப்ப பலவிதமான நம்பர்களை நீங்க குறித்து வைத்துக் கொண்டு அத்தனை விதங்களாகவும் நீங்க என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா ஒரு 4 ஒரு 5 இப்படி ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. அதாவது இரவு தொழுகையில முதல்ல 4 ரக்காத்து, அதாவது பள்ளி வாசல்ல ரசூலுல்லாஹ் இஷா தொழுதாங்க. இஷா தொழுது வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு ஒரு சல்ல 4 ரக்காத்தின் 4 ரக்காத் தொழுதார்கள். தொழுது சும்மா காம பிறகு தூங்கினார்கள். தூங்கி எழுந்தார்கள். எழுந்து விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சல்லா 5 ரக்காத்தின், அவங்க 5 ரக்காத் தொழுதாங்க. சும்மா சல்லா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள். சும்மா நாம பிறகு தூங்கினார்கள். பிறகு சுபு தொழுகைக்கு போய்விட்டார்கள். இப்படின்னு ஒரு ஹதீஸ் புகாரியில 117வது ஹதீஸா இருக்குது. புகாரி ஹதீஸ் நம்பரை குறிச்சிட்டு நீங்க கூட ஒரு படிச்சு பாத்துக்கிறங்க. புகாரியில 117. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இஷா தொழுது 4 ரக்காத் தொழுகிறாங்க. ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுறாங்க. அப்புறமே என்ன செய்யறாங்க, கடைசியில எந்திரிச்சு ஒரு 5 ரக்காத் தொழுகிறாங்க. அப்ப 5 நாள் 9 தான் வருது. பிறகு 2 ரக்காத் தொழுதுட்டு சுபுவுக்கு போயிட்டாங்கன்னு வருது. சுபுடைய முன் சுன்னத்து, அது சுபுடைய முன் சுன்னத்து ரசூலுல்லாஹ் விடவே மாட்டாங்க. அப்ப சுபுவுக்கு நெருக்கமா இருக்கும் பொழுது, அதாவது இஷா தொழுது வந்தவுடனே 4 ரக்காத்து நல்லா தூங்கிட்டு அந்த சுபுவுக்கு நெருக்கத்துல எந்திரிச்சு ஒரு 5 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுதோன்னு சுபுடைய வக்து வந்துடும். அதனுடைய சுன்னத்து 2 ரக்காத் தொழுகிறாங்க. தொழுது விட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டாங்க. பிறகு தொழுகைக்கு போனார்கள். இது புகாரில 117. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இஷா தொழுதுட்டு ஒரு 4 ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் தூங்கிட்டு சுபுவுக்கு நெருக்கமா இருக்கும் பொழுது ஒரு 5 ரக்காத்து ஒரே சலாமுல அப்படி தொழுதால் அதுவும் இரவு தொழுகை தான், அதுவும் தஹஜ்ஜத் தான். அதாவது 4 + 5. ஆனா இது மக்களுக்கு நம்ம அமுல்படுத்துறது இல்ல. ஒரே 8, இப்ப பார்த்தாலும் 8-3 போயிட்டு இருக்குது. அதுவும் இருக்குது, 8-3 இல்லைன்னு சொல்லல. அது ஒண்ணு மட்டும் இல்லை, இரவு தொழுகை பல டிசைன்கள். லோகர் அசர் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதங்களில் தொழுது இருக்கிறார்கள், உபரியான தொழுகைங்கிற காரணத்தினால. அப்ப 4, 5, 9ன்னு வந்துருச்சா, அதுல என்னன்னு கேட்டா இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதார்கள். இஷா தொழுது, இதுவும் புகாரில தான், 1159. இஷா தொழுது விட்டு சும்ம சல்லா சமானி ரக்காத்தின், பிறகு ஒரு 8 ரக்காத் தொழுதாங்க. ஒரு ரக்காத் தேனி ஜாலிசன், உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுதாங்க. ஒரு ரக்காத் தேனி பைன நிதாயினி, பாங்குக்கு இக்காமத்துக்கு இடையில ஒரு 2 ரக்காத் தொழுதாங்க. இதை விடவே மாட்டாங்க அப்படின்னு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்புடைய சுன்னத்தை விடவே மாட்டாங்க என்று அந்த 2 ரக்காத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 9 ரக்காத்து தொழுவலாம். அதாவது 4 ரக்காத்து இஷா தொழுத உடனே, அப்புறமேல 5 ரக்காத்து. இது ஒரு வகையை வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7, 9 இப்படின்னு தொழுதுருக்கிறாங்க. அதான் இப்ப சொன்னது 5, 4 இப்படி தொழுதுருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் எப்படி வருதுன்னு கேட்டா, 1139 புகாரில இப்படி வருதுன்னு கேட்டா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபும் வ திஸ்வுன் வ இஹ்தா அஷர சிவா ரக்காத்தைல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து இருக்கிற 2 ரக்காத்து அது இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தமே 7 தொழுவாங்க, இல்லைன்னா 9 தொழுதுருக்கிறாங்க, 11 தொழுதுருக்கிறாங்க. அதை நம்ம என்ன செய்யலாம், 7 ரக்காத்தும் தொழுது கொள்ளலாம், அதே மாதிரி 9 தொழுது கொள்ளலாம், அதே மாதிரி 11 தொழுது கொள்ளலாம். இப்படி ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. 3 சைஸா தொழுதா ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதாவது சில நாள்ல மொத்தமே 7 தான் தொழுவாங்க. அது இஷாவுல இருந்து சுபுஹ் வரைக்கும் மொத்தமே 7 தான் தொழுவாங்க, பிளஸ் சுபுடைய சுன்னத்து. அல்லது மொத்தமே 9 தொழுது இருக்கிறாங்க, மொத்தமே 11 தொழுது இருக்கிறார்கள். நம்ம 7 தொழுவது அப்படி இரவு தொழுகை இல்லாத மாதிரி நம்ம நினைப்போம். 7 எப்படி தொழுகிறது, ஒரு 4 தொழுவோம், ஒரு 3 தொழுவோம், முடிஞ்சு வச்சுக்கிறத 7 தொழுதுட்டு போயிடலாம். அதே மாதிரி இது புகாரில் 1139. இன்னொரு ஹதீஸ் முஸ்லீம்ல வருது, என்ன செய்யணும்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபை தொழுதுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. போய் சல்லி ரக்காத் 2 ரக்காத் தொழுவாங்க, தொழுவிச்சுட்டு போய் சல்லி பின்னாசில் இஷா, பிறகு மக்களுக்கு இஷா தொழுவிப்பார்கள். இஷா தொழுதுட்டு ஓ எதுகுல் பைத்தி, என் வீட்டுக்குள்ள வருவார்கள், வந்து போய் சல்லி ரக்காத்தைனி 2 ரக்காத் தொழுவாங்க. அதை இஷா தொழுது விட்டு 2 ரக்காத் தொழுவார்கள். ஓ கான யுஸல்லி மினல் லைலி 9 ரக்காத்தின் பிகினல் வித்ரு, இரவுல 9 ரக்காத் வித்ரையும் சேர்த்து 9 ரக்காத் தொழுவார்கள். ஓ கான யுஸல்லி லைலன் தவீலன் காயிமன், சில நேரத்தில் நின்று கொண்டே தொழுவார்கள், சில நேரத்தில் உட்கார்ந்து கொண்டே சொல்வார்கள். இப்படிலாம் வந்துட்டு அது ஒரு விஷயம். அப்ப 1733 முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத் தொழுவாங்க, அப்புறமேல இரவு தொழுகை என்று சொல்லி ஒரு 9 ரக்காத் தொழுவாங்க. இதுவும் ஹதீஸ்ல இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா 8+3, அது நம்ம தெரிஞ்சதான், ஆயிஷா நாயகி அறிவிக்கிற ஹதீஸ், அடிக்கடி நம்ம கேட்டு செயல்படுத்திட்டு வர்றோம். 8 ரக்காத் தொழுவாங்க, அப்புறம் 3 ரக்காத் தொழுவாங்கன்னு, அது ஓகே. அதுக்கு அடுத்து வித்திரையும் சேர்த்து 11 ரக்காத்து, அதுவும் ஏறக்குறைய அந்த கருத்து தான் வருது, 8+3 மாதிரி தான் வருது. வித்திரையும் சேர்த்து 11 ரக்காத்துங்கிறதுக்கு புகாரில 994, 4569, 1123, 1140, 6310 எல்லாம் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன செய்யுது கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ரக்காத் தொழுதுருக்கிறாங்க. 10 ரக்காத் எப்படின்னா இஷா தொழுதார்கள், பிறகு 8 ரக்காத் தொழுதார்கள், பிறகு உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுதார்கள், அதுக்கப்புறம் சுபுடைய பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில ஒரு 2 ரக்காத் சுன்னத் தொழுதார்கள் வருது. அப்ப இதுல என்ன வருதுன்னு கேட்டா இஷாவுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 தொழுதிருக்கிறார்கள், உட்கார்ந்து மேனி 2 தொழுதிருக்கிறார்கள். 8 ரக்காத் நின்று தொழுதிருக்காங்கன்னு வருது, உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் அப்படின்றதும் ஹதீஸ்ல வருது. வெறும் 10 ரக்காத் மட்டும், அதாவது சில நாட்கள்ல வித்ரு இல்லாம, வித்ருன்னா சொல்லியிருப்பாங்க ஒத்தப்படையே வரல. இதுல எப்படி வருதுன்னு கேட்டா இஷா தொழுதுட்டு 8 தொழுவலாம், 8 நின்று தொழுது விட்டு அப்புறம் ஒரு 2 உட்கார்ந்து தொழுவலாம். இப்படி தொழுதால் அந்த மாதிரி தொழும்போது வித்திர விட்டுருக்காங்க. அதே மாதிரி 12 ரக்காத்து தொழுதார்கள்னு வருது புகாரில 183வது ஹதீஸ்ல எப்படி வருது, 12 ரக்காத்துங்கிற வருது. 12 ரக்காத்து எப்படி வருதுன்னு கேட்டா சல்லா ரக்காத்தேனி 2 ரக்காத் தொழுதார்கள், சும்மா ரக்காத்தேனி மேலும் 2 ரக்காத்து, 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 சும்மா ரக்காத்தேனி 6 வந்துருது. அப்ப 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 6 தடவை 12 தொழுதுட்டாங்களா. சும்மா அவுத்தர பிறகு வித்திரு தொழுதார்கள். 12 தொழுதுபிட்டு அப்புறம் வித்திரு 1 3 தொழுதுகிறது. அப்ப 12 ரக்காத்தை 28க்கு பதிலாக 12 தொழுதிருக்கிறார்கள். இது புகாரில 183 இருக்கிறது. இதுகளெல்லாம் நம்ம நடைமுறையில் என்ன செய்யறது இல்ல, அந்த ஒரே 8-3 நிக்கிறாங்க. அதிகமான ஊர்கள் அப்படித்தான் நடக்கிறது. அதுக்கு அடுத்து வித்திரையும் சேர்த்து 13 தொழுதிருக்கிறாங்க அப்படின்னு வருது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, அதாவது இந்த மேற்கொண்ட அதே ஹதீஸ்ல 2 தொழுதாங்கன்னு வருதுல, தொழுதுட்டு பிறகு வித்திரு தொழுதார்கள் மொத்தம் 13 அப்படின்னு வரும் பொழுது அந்த வித்திரு 1 வழங்குது. 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 2 ரக்காத்து 12 பிறகு வித்திரு தொழுதார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பதாலிக்க சலாத அஷ்ரத் ரக்கா, இது மொத்தம் 13 ரக்காத் ஆகும். இப்படியும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். இது புகாரிலையும் 1138 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல 13 ரக்காத் தொழுவார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி 5 ரக்காத் வித்திர சேர்த்து அப்புறம் 13 ரக்காத் தொழுவது,
அதான் மொத்தம் வந்து 13 தொழுகிறது. 13ல எப்படி இருக்கும்னு கேட்டா 8 தனியா இருக்கும், 5 தனியா இருக்கும். 8 வந்து இரவு தொழுகை. அந்த வித்தர் என்ன ஆக்குறோம்னா 5 ரக்காத் ஆக்கிக்கலாம். அது எப்படி வருதுன்னு கேட்டா முஸ்லீம்ல வருது, யுஸல்லி மினல் லைலி ஸலாஸத அஷர ரக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல 13 ரக்காத் தொழுவார்கள். யூத்துர் பிதாலிகி பிஹம்சின், அதுல 5 ரக்காத்தை வித்ர் ஆக்குவார்கள். அதாவது 13ல 8 2 தொழுதுருவாங்க. அப்புறம் 5 இருக்குல்ல, 5 வந்து வித்ர் தொழுகை. லா யஜ்லிஸ் ஃபீ ஷைஇன் இல்லா ஆகிரியா, அந்த 5 ரக்காத் வித்ர் தொழுவும் பொழுது 4 ரக்காத்துல உட்காரக்கூடாது. 2 ரக்காத்துல இருப்பு இருப்போம்ல, அந்த இருப்புகள்லாம் கிடையாது. வித்ருன்னு நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா 5 ரக்காத் தொழுவார்கள். லா யஜ்லிஸ் ஃபீ ஷைஇன் இல்லா ஃபீ ஆகிரியா, கடைசி ரக்காத்துல உட்காருவாங்க. அப்ப அதாவது 8 ரக்காத்தை தொழுது முடிச்சிட்டு 2 தொழுதுட்டு 5 ரக்காத்து வித்ருன்னு கட்டுங்க. வித்ருன்னு கட்டும் பொழுது முதல் ரக்காத்துலயும் சஜதா செஞ்சுட்டு எந்திரிச்சிருங்க, 2வதுலயும் சஜதா செஞ்சுட்டு எந்திரிச்சிருங்க, 3வது சஜதா செஞ்சுட்டு உட்காராம எந்திரிச்சிருங்க, 4வதுலயும் உட்காராம எந்திரிச்சிருங்க, 5வதா ஒரு அத்தஹியாத்து தான். ஒரு இருப்பு அத்தஹியாத் இருப்பு என்பது 5 ரக்காத்துக்கும் சேர்த்து ஒரு இருப்பு தான். இப்படியும் ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறார்கள். இது முஸ்லீம்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரக்காத்து வித்ரு 11 ரக்காத்து மொத்தம் அப்படியும் தொழுதுருக்கிறாங்க. அது எப்படி தொழுதுருக்காங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல அஸர் ரக்காத்தின் 10 ரக்காத் தொழுவார்கள். யூத்திரு பி சஜிதத்தின், ஒரு ரக்காத்து வித்ரா தொழுவார்கள். 10 ரக்காத் 2 தொழுதுட்டு ஒரு ரக்காத்து வித்ரு 10 + 1 அப்படியும் நம்ம தொழுது கொள்ளலாம். இது ஒரு வகை இருக்கு. அதே மாதிரி வித்தரை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 தொழுதுருக்கிறாங்க, 3 தொழுதுருக்கிறாங்க, 5 தொழுதுருக்கிறாங்க. நம்ம 8 ரக்காத் தொழுதுட்டோம்னு வைங்களேன், 8 ரக்காத்துல சேர்த்து ஒரு வித்ரு 9, 8 ரக்காத்துல சேர்த்து 3 வித்ரு 11, 8 ரக்காத்துல சேர்த்து 5 வித்ரு 13, இப்படி தொழுது கொள்ளலாம். இது நசையில வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா அல் வித்ரு ஹக்குன், வித்ரு தொழுகை அவசியமான ஒரு தொழுகை. ஃபமன் ஷா அவுத்தர பிஸபைன், விரும்பினால் 7 ரக்காத்தை ஒரு வித்ரு தொழுவலாம். ஒமன் ஷா அவுத்தர் பி ஹம்சின், விரும்பினால் 5 ரக்காத்து வந்து வித்ரு தொழுவலாம். ஒமன் ஷா அவுத்தர் பி ஸலாசின், விரும்பினால் 3 வித்ரு தொழுவலாம். ஒமன் ஷா அவுத்தர் பி வாஹிதத்தின், 1 தொழுவலாம். வித்ரு என்று சொல்லி 8 தொழுதுட்டீங்களா, 8 + 1 ஓகே, 8 + 3 அதுவும் ஓகே, 8 + 5 அதுவும் ஓகே, 8 + 7 15 அதுவும் ஓகே. அதாவது 8 ரக்காத்துக்கு அப்புறமேலு அந்த வித்ரு என்பது 4 வகையில் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி 4 ரக்காத்து அப்படி செஞ்சிருக்கலாம். 4 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுது விட்டு 5 ரக்காத்து வித்ரு தொழுது இருக்கிறாங்க. அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா 4 + 1, ஒரு நாளைக்கு ரொம்ப டயர்டா இருக்குதா, 4 ரக்காத்து இரவு தொழுகை, ஒரு வித்ரு தொழுவுங்க, ஒரு வித்ரு ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது. அல்லது 4 + 3 அதுவும் தொழுதுட்டு போங்க, 4 + 5 அதுவும் தொழுதுட்டு போங்க, 4 + 7 7 வரைக்கும் வித்ரு இருக்கிறது அப்படின்னு தொழுதுக்கலாம். அது 8 + 1 2 3 1 3 5 7 செஞ்சுக்கலாம். 4 போட்டு 4 + 1 4 + 3 4 + 5 4 + 7 அதுவும் செஞ்சுக்கலாம். இது மாதிரி வித்ரு தொழுதுக்கலாம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரு தொழும்போது 7 ரக்காத் தொழுவார்கள், 5 தொழுவார்கள். லா யஃப்ஸில் பைனஹுமா பி ஸலாமின் வலா கலாமின், 7 ரக்காத்துக்கு மத்தியில சலாமும் கொடுக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. முதல்ல சொன்னோம்ல, வித்ருன்னு தொழுதுட்டீங்கன்னு சொன்னா ஒரு இருப்பு தான். 5 ரக்காத்தா இருந்தாலும் மொத்தத்துக்கு ஒரு இருப்பு, 7ஆ இருந்தாலும் மொத்தத்துக்கு ஒரு இருப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் இருக்கிறது ரக்காத்துடைய எண்ணிக்கை இதுதான்.